செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல மக்களுடைய ஆதரவு பெற்று இந்த அளவுக்கு முதல் தேர்தல்லே இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாம் அலையினாங்க. உண்மையாகவே இது பாதி சுனாமி போல் இன்றைக்கி எல்லா பகுதிகளிலும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் எல்லாம் பெருமளவில் பெற்று சும்மா 1000-2000 ஓட்டு வித்தியாசத்தில் தன் வெற்றிகள் இல்லாமல் 10,000 ஓட்டு அப்படின்றது மினிமம் 10,000 ஓட்டு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் பாராட்டி ஏன் இவ்வளோ தூரம் வெகுமானம் சொல்கிறேன்னா, அட்லாஸ்ட் இது மக்கள் கொடுத்த முடிவு. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கணும், மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளிக்கணும். எல்லாரும் கடைசியில் எல்லாரும் சுற்றி வர்றது எதுக்காக? இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியுமா? இந்த மக்களுக்கு அவங்க கொடுக்குற பதவியால் அந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக செய்ய முடியுமா அப்படின்றது தான் எல்லாருடைய சிந்தனை. இன்றைக்கி எல்லா மக்களும் பெரும்பான்மையாக விஜய் அவர்களுடைய கட்சியை விரும்பி வாக்களித்திருக்கிறாங்க. முதல் எலெக்ஷனில் ட்ரிபிள் டிஜிட்டு கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கு மேலே முன்னிலையில் இருக்காங்க. இன்னொன்று விஜய் அண்ணன் பண்ண பெரிய சாதனை, ஒரு சிட்டிங் முதலமைச்சரையே தோல்வி என்கிற முகத்துக்கு தள்ளிய ஒரு பெருமை அந்த கட்சியை சேரும். இன்னொன்று, ஒரு காலத்துலேயும் வெற்றின்றதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? வெற்றின்னு தான் சொல்ல முடியும். அதை மூடி மறைச்சு அப்படியே ஜாலாக்கா பேசி அதெல்லாம் பயன் இல்லை. காரணம், இதில் மக்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. வீதியாக மக்கள் எல்லாம் நின்று ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த சப்போர்ட்டுக்கு காரணம் ஆட்சி மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க மக்கள். அதற்கான பெரும்பாலும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் வேண்டாம், புதுசாக ஒருத்தவங்க வரணுன்றது ஒரு விருப்பம் இருக்குது. சிம்பிள் எக்ஸாம்பிள்,